செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம மிருதுவான பருப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இதோட ரெசிபி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம அவியல், திரக்கல், தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாக சர்க்கரையோ பொடியோ வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். அடையோட ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கப்பு துவரம்பருப்பு 75 கிராம் இருக்க மாதிரி, 1 கப் கடலைப்பருப்பு அதுவும் 75 கிராம், 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, ரெண்டும் சேர்த்து 1 கப் வர மாதிரி, அதுவும் 75 கிராம் வரணும். 75 கிராம் பச்சரிசி, 4 கப் ஆகிடுச்சு. இது 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த அரிசியை கழுவிட்டு அந்த அரிசியில் வரமிளகாயும் சோம்பு சீரகமும் ஊற வச்சிட்றேன். இது தனியாக ஊற வச்சு அரைச்சோன்னா, வரமிளகா சோம்பு சீரகம் ஊற வச்சு அரைச்சோன்னா ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிரும். இதை டைரெக்டாக போட்டு அரைச்சோன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும்போது நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காக தான் அரிசி கூட அதை ஊற வச்சிடறேன் தனியாக. இப்போ பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துறேன். பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன், பருப்பு ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். இது எல்லாமே பக்குவமாக செஞ்சு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி கரைச்சி ஊற வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடை ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஊறிடுச்சு, ஜவ்வரிசி ஊறிடுச்சு, பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் வச்சாவே ஊறிடும். இப்போ நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது மிளகாயும் ஊறிடுச்சு. இப்போ எல்லாமே ஊறிடுச்சு. முதல்ல மிளகாய், சோம்பு, சீரகம், பச்சரிசி ஊற வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். முதல்ல இதை அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். பருப்பு கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும், அதனால் முதல்ல அரிசியும் மிளகாயும் அரைச்சிடலாம். அரிசி, மிளகாய், சோம்பு, சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு நம்ம வாசத்துக்கு இஞ்சி சேர்க்கலாம், இல்லைன்னா பூண்டு சேர்க்கலாம். ஏதோ ஒன்று தான் சேர்க்கணும், 2 சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி மட்டும் தோல் சீவி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இஞ்சியை இதில் சேர்த்துட்டு ஊற வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துறேன். எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது அடை. இந்த மாதிரி குருணையாகவே கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கரகரப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அடை நல்லாயிருக்கும். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துறேன். ஜவ்வரிசி சேர்த்து ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, ஒரு 3 செகண்ட்ஸ் பல்ஸில் போட்டு எடுத்தால் போதும். அரைஞ்சும் அரையாமையும் இருக்கணும், அப்படி 1-2 அரைச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து தண்ணி விட்டு கரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மிளகாய் ஊற வச்சு அரைக்காட்டி மிளகாய் பொடியும் சேர்க்கலாம். நான் இங்கே மிளகாய் அரைச்சிட்டேன். மஞ்சப்பொடி, இந்த அடைக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் இல்லாட்டி முட்டைக்கோஸ் போடுங்க, வெங்காயம் சாப்பிடாட்டி. தேங்காய், வெங்காயம் சேர்க்காதவங்க முட்டைக்கோஸை சின்னதாக கட் பண்ணிவிட்டு போடலாம். பட் நான் வெங்காயம் போட்டால் அது நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் தான் அடைக்கு நல்ல வாசம் கொடுக்கும். வெங்காயமும் தேங்காயும் கருவேப்பிலையும் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். காரம் பத்தாட்டி கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த காரம் போதும், அதனால் நான் பொடி சேர்க்கல. பேன் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 கரண்டி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு, இந்த மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இட்லி மாவு பதத்துக்கு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம் தோசையை, அடையை. எண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன் சுற்றி விட்டுறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓரம் நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்லைட்டாக ஓரத்தில் எடுத்து விட்டு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், பொன்னிறமாக வந்துடுச்சு. பருப்பு அடை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நிதானமாக வேக விடுங்க. நல்லா அப்படியே அமுத்தி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த அடை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்கூல், ஆஃபீஸ்க்கு கூட இதை செஞ்சு கொடுத்து விடலாம், நல்லாவே இருக்கும். ஜவ்வரிசி சேர்க்குறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுங்க, சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.